இப்போ டாக்டர் பழனிவேலு அந்த மீட்டிங்கில் நீங்களும் சீமானும் ஆரத்திருவியில் அன்பு பரிமாற்றம் பண்ணீங்க. லாஸ்ட் கொஸ்டின். ஓகே. ஆனால் பழனிவேல் அவர்களை பொறுத்தவரை கோயம்புத்தூரினுடைய பெருமை, கோயம்புத்தூரினுடைய அடையாளம் எவ்வளோ பெருமையாக இருந்துச்சுன்னா, இன்றைக்கி பாருங்கள், ஒரு கோயம்புத்தூரை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதருடைய வாழ்க்கை சரித்திர புத்தக வெளியீட்டு விழாக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய 7 முன்னாள் அமைச்சர்கள், பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நானும் மற்ற மூத்த தலைவர்களும், அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள், அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள், இத்தனை பேர் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கௌரவப்படுத்துவதற்காக கட்சி பார்க்காம வந்திருக்காங்க. அது எவ்வளோ பெரிய பெருமை பாருங்கள். கோயம்புத்தூரை சார்ந்த அண்ணன் ஜெம் பழனிவேல் அவர்களுக்கு இந்த மேடை அரசியல் மேடை இல்லைங்கண்ணா. அது சீமான் அண்ணனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கூட நாம் இந்த மேடைக்கு வந்திருப்பது அண்ணன் ஜெம் பழனிவேல் அவர்களுக்காக, கோவையை சார்ந்த ஒரு தமிழன் செய்திருக்கக்கூடிய சாதனையை பாராட்டுவதற்காக. அதனால தான் ஐயாவை கூட ரிசீவ் பண்ண முடியல. பெருந்தன்மையோடு ஐயா எனக்கு அனுமதி கொடுத்தாங்க. போய் அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அப்புறம் இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டேங்கண்ணா. நன்றி.